சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இப்போ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அதாவது இந்த கடவுளுக்கு நம்ம பால் கொடுக்குறோம், பருப்பு கொடுக்குறோம், பழம் கொடுக்குறோம், எதையோ நான் கொடுக்குறேன். ஆனா நீ எனக்கானது எனக்கு எதையோ கொடு அப்படின்னு தான் நம்ம வேண்டவங்கள பார்த்திருப்போம். ஆனா பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் நான் உனக்கு கலந்து கொடுக்குறேன். உனக்கு பிடிச்ச இனிப்பு பருப்பு எல்லாமே நான் கலந்து கொடுக்குறேன். ஆனா நீ அந்த கரிமுகத்து அழகனாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானே நீ எனக்கு என்ன கொடுக்கணும். நான் இவ்வளவு தூரம் நான் உனக்கு கொடுத்துட்டேன். பொண்ணு கொடுக்கணும், பொருள் கொடுக்கணும், புகழ் கொடுக்கணும், இப்படிதானே நம்ம வேண்டணும். இதுதானே அழகு. ஆனா நான் பசுமாட்டுக்கிட்ட பாலை கறந்து கொடுத்துருப்போம், ஆலையில சக்கரை வாங்கி கொடுத்துருப்போம், இல்ல மோதகம் நம்ம பண்ணி கொடுத்துருப்போம், தேன் வாங்கி கொடுக்குறேன், அதாவது நேரடியா சுத்தமான தேன் கூட வர வச்சு கொடுக்குறோம். இதெல்லாம் கொடுத்த பிறகு எனக்கு நீ என்ன கொடுக்கணும்? பெயர் கொடுக்கணும், புகழ் கொடுக்கணும், கௌரவம் கொடுக்கணும் அப்படின்னு தானே நம்ம வேண்டணும். ஆனா யாரோ ஒருத்தர் வேண்டியிருக்காரு பாருங்க, சங்கத்தமிழ் மூன்றும் எனக்கு தா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சங்கத்தமிழ் மூன்றும் என்ன, இது ஒண்ணுமே புரியல அப்படின்னு தானே இருக்கும். ஆனா இத வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆனா நல்லா அறிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும். சங்கத்தமிழ் மூன்றையும் நம்ம பெற்றுட்டோம் அப்படின்னா இந்த பூலோகத்துல வாழ்றதுக்கு தகுதியானவர்களா நம்மளால மாற முடியும். மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வல்லரசனாக நம்மளால மாற முடியும் அப்படின்னு இதை அறிந்தவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள். அப்போ சங்கத்தமிழ் மூன்றையும் இப்போ நீங்க வாங்கிட்டீங்க. இயல், இசை, நாடகம், உங்க வாழ்க்கையில ஒரு மனிதன் எப்படி நடிக்கிறான் அப்படின்னு பாத்துக்கிட்டு அவங்கள புரிஞ்சுக்க நமக்கு ஒரு ஆற்றல் வேணும். ஒரு மனிதன் நம்ம கிட்ட எதை பேசுறான் அப்படின்றத புரிஞ்சிக்கவும் ஒரு ஆற்றல் வேணும். அத மாதிரி இந்த துலாம் ராசி அன்பர்களே நீங்க எல்லா விஷயத்தையும் புரிஞ்சவங்க, தெரிஞ்சவங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒருத்தவங்கள பார்த்த உடனே இவங்க எப்படி அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும். அப்போ மத்தவங்களை சரியாக கணிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள். என்னைக்குமே கடவுள்கிட்ட கூட உங்களுக்காக நீங்க ஒண்ணு கேட்டதே இல்லை. அதுக்காக தான் இந்த ஸ்லோகன் கூட நான் உங்களுக்கு சொன்னேன். சங்கத்தமிழ் மூன்றும் எனக்கு தானா, மத்தவங்களுக்காக அந்த தமிழை வாங்கி மத்தவங்களுக்காக நீங்க கொடுக்குறீங்க. முக்காலமும் உணர்ந்தவர்களா நீங்க இருப்பீங்க. முதல்ல உங்களை யாரையுமே உங்களை புரிஞ்சுக்கவே முடியாது துலாம் ராசி அன்பர்களை. கோபம் உங்களுடைய செல்ல குழந்தை. அடிக்கடி நீங்க கொஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. உங்க கூட உங்க பக்கத்திலேயே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். கோபம் எப்பொழுது வரும்னா மத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் வரும். டிசிப்ளின், பிரின்சிபல் இதெல்லாம் துலாம் ராசிக்கு முக்கியத்துவமான ஒரு வார்த்தை. தனக்கு மட்டும் நல்லது நடக்கணும் அப்படின்னு கிடையாது, மத்த எல்லாருக்குமே நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு தெய்வ சங்கல்பம் என்னைக்குமே இருக்கு. இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆனா நீங்க எந்த கோவிலுக்கு போனா உங்களுக்கு நல்லது நடக்கும், எந்த கோவில் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணா உங்களுக்கு நல்லது நடக்கும், அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு வெட்டி போட்டா கூட ஒருத்தவங்க கெட்டு போக கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிற ஆளு துலாம் ராசி அன்பர்கள். ஆனா உங்ககிட்ட இருக்க மைனஸ் என்னன்னா மத்தவங்களுடைய சீக்கிரட்டை ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நான் சும்மா இருந்தா கூட எதுக்கு இவங்க எந்திரிச்சு நைட்டு 10 மணிக்கு வெளியே போறாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. ஏன்னா நம்ம தூங்குவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது கிடையாது. இவங்க யாருக்கிட்டயோ போன் பேசிக்கிட்டு இருக்காங்க, யாருக்கிட்ட போன் பேசிக்கிட்டு இருக்காங்க, யாருக்கிட்டயாச்சும் பேசினா நமக்கு என்ன அப்படின்ற இதுவும் வரணும். ஏன்னா தன்னுடைய கவலையை விட மத்தவங்களுடைய கவலையே அதிகமா எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க கெட்டு போக கூடாது, அவங்க வீணா கூடாது, அவங்க குறைஞ்சிடக்கூடாது. இப்படி தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய உறவினர்களுக்காக, தன் நண்பர்களுக்காக மத்தவங்களையே நினைச்சு வாழக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, உண்மையிலேயே கடவுள் நம்பிக்கை, கடவுள் அருள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு. அதனாலதான் சிலரின் உண்மையின் முகங்கள் உங்களுக்கு சீக்கிரமாகவே தெரிஞ்சிருது. நடிக்கிறவங்கள கரெக்டா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. உங்க வாழ்க்கையில கரெக்டா தெரியும் இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு. அப்ப துலாம் ராசி அன்பர்கள் ஒரு விஷயம் சொன்னா அது கண்டிப்பா பலிக்கும். இப்போ ஒரு வீட்டுல ஒரு அம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்காரர் ஒரு அவங்க வாழ்க்கையில வேலை செய்யற இடத்துல ஒரு ஸ்டாஃபுங்க இருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்க அந்த வீட்டுக்காரம்மா சொல்றாங்க, நீ கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்காரர் வெளியே போகும்பொழுது, நீங்க வெளியே போட்டு வரும்பொழுது பார்த்து போயிட்டு வாங்க, அதாவது பழக்க வழக்கங்கள் சரியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. இவங்க 2 பேரும் சொன்ன 2 பெண்களும் துலாம் ராசி அன்பர்களா இருக்காங்க அப்படின்னா இதை கேட்டவங்க
ஒருத்தர் வந்து இவங்க சொல்றத சரியா கேட்டுட்டாரு. அதே மாதிரி இந்த அவங்க சொன்னதோட எதை அவங்க தப்பாக சரியா கணக்கு போட்டாங்களோ அது வந்து தப்பா தெரிஞ்சிருது. எதை அவங்க சரியா கணக்கு போட்டாங்களோ அது சரியாக தெரியுது. இப்ப துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க பார்த்த உடனே மிரட்சி அடிக்கிறாங்க. எப்படி இது அவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி கெட்டவங்க யாரு நல்லவங்க யாருன்னு பகுத்தாயக்கூடிய திறன் துலாம் ராசி அன்பர்களுக்கு இயற்கையிலேயே இருக்கு. அதனாலதான் நாளைக்கு நடக்கிறத இன்னைக்கு முன்கூட்டியே சொல்றாங்க. இன்னொன்னு ஒருத்தருக்கு சொல்ல வார்த்தை வராது, அத சில பேர் வந்து சொல்லிடுறாங்க. அதே மாதிரி என்னன்னா மத்தவங்களை அழியக்கூடாது அப்படின்னு நினைத்து இவங்க கஷ்டப்படுறவங்க துலாம் ராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு திவ்ய ஸ்தலங்களால சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மன உளைச்சல், மத்தவங்களை பத்தின கவலை, அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. மத்தவங்க எல்லாம் வந்து செல்ஃப் தனக்கு, ஆனா துலாம் ராசிக்கு தன்னுடைய கௌரவம், தன்னுடைய குடும்பம். இதற்கு 3 தெய்வ வழிபாடு அவசியம். 3 ஆலய வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் துலாம் ராசி அன்பர்களுக்கு. முதல்ல திருச்சியில பிரம்மருக்கு ஆலயம் இருக்குங்க. சோ திருச்சியில இருக்கக்கூடிய பிரம்மன் ஆலயம் திருப்பட்டூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆலயத்துக்கு அவசியம் நீங்க போயிட்டு வாங்க துலாம் ராசி அன்பர்களே. ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுக்கு. 2வது, காரைக்குடியில இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை அவசியம் ஒரு முறையாவது சென்று வழிபாடு பண்ணுங்க. நவகிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. 3வது, பட்டீஸ்வரத்துல இருக்கக்கூடிய துர்கை அம்மன் வழிபாடு. சித்திரை, சுவாதி, விசாகம் 1ஆம் பாதத்துல நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா அவசியமாக துர்கை வழிபாடு நீங்க செஞ்சே ஆகணுங்க. துலாம் ராசி அன்பர்களே, இன்னும் சொல்லணும்னா 3 சக்திகளையும் நீங்க வழிபாடு பண்ணணும். துர்கா, லட்சுமி, சரஸ்வதி. இதெல்லாம் வந்து துலாம் ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளஸ். நவராத்திரி வரும், வருஷம் வரும். இந்த நவராத்திரியில 3 சக்திகளையும் நீங்க வழிபாடு பண்ணுங்க. அர்த்தமா சித்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவனையும் நீங்க வழிபாடு பண்ணுங்க. கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, மகிழாம்பிகை இத மாதிரி இருக்கக்கூடிய அம்மனையும் நீங்க வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா தெய்வத்தின் பவர் தான் உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் உங்க கூடவே இருக்கு. உங்க வாழ்க்கையில உங்களை மேல வளர வைக்கிறதே தெய்வத்தின் சக்தி தான். சங்கடஹர சதுர்த்தியில துலாம் ராசி அன்பர்களே, முடிஞ்ச அளவுக்கு நீங்க விரதம் இருக்கிறது நல்லது. சங்கடங்கள் உங்களுக்கு தீரும். நீங்க வந்து பிள்ளையார்பட்டிக்கு போகணும், அவசியம் போகணும். அதுவும் முடிஞ்சா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு போங்க. அதுவும் முடிஞ்சா உங்களுடைய நட்சத்திரம் சித்திரை, சுவாதி, விசாகம் நட்சத்திரத்து அன்னைக்கு நீங்க போகலாம். ஒரு பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஏற்படும். இது 100% உண்மை. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகருங்க. அதுலயே பக்கத்துல பைரவன் பட்டி அப்படின்னு ஒரு இருக்கும், அங்க பைரவர் இருப்பாரு. அவரையும் நீங்க வழிபாடு பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. துலாம் ராசி அன்பர்களே, திருப்பட்டூர் நீங்க போயிட்டு பிரம்மனை வழிபாடு பண்ணுங்க. திருச்சி மாவட்டத்துல இருக்கு. இந்த பிரம்மஸ்தலத்துக்கு போங்க. ஏன்னா நீங்க படைக்கக்கூடிய ஆற்றல் உடையவங்க. நிறைய விஷயத்த படைக்கிறீங்க, நிறைய விஷயத்த ஒருத்தருக்கு நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. அந்த ஆலய தரிசனம் நீங்க அவசியம் பண்ணணுங்க. துலாம் ராசி அன்பர்களே, நான் இவ்வளோ கோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துக்கு நீங்க ஒரே ஒரு முறை போயிட்டு வந்தாலுமே உங்களுக்கு சிறப்பு தான். போக முடியல அப்படின்னாலும் நீங்க கவலைப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க போயிட்டு வர பாருங்க. இல்ல வீட்லயும் நீங்க ஆலமரத்தடி உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஆலமரத்தடி விநாயகரை நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது நீங்க எதிர்பார்த்த மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இது துலாம் ராசி அன்பர்களுக்கான உண்மையான ஒரு செய்தி. இந்த இடங்களில் எல்லாம் உங்களுடைய பாதங்கள் படியும் பொழுது அந்த பாதத்துல இறைவனுடைய பார்வை கட்டாயம் படும். அப்போ உங்களுடைய ஒரு நல்ல வழியில உங்களை நடத்திட்டு போவார். ஒரு வெளிச்சம் உங்களுடைய பாதையில வந்து விழும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். வெளிச்சம் கிடைக்கும். இருட்டு வந்து முழுமையாக அகலும். வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு கட்ட முடியும். திருமணம் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு திருமணம். குழந்தை வந்து ஆண் குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா ஆண் குழந்தை பிறக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு சிறப்பான விஷயங்கள் இந்த கோவில்களுக்கு போனீங்கன்னா கிடைக்கும். இங்க மட்டும் ஒரே ஒரு முறை போயிட்டு வாங்க. இதுல மிகப்பெரிய மாற்றம். முக்கியமா நீங்க நவராத்திரி எடுத்துக்கலாம். துலாம் ராசி அன்பர்களே, 9 நாட்களும் 3 சுவாமிக்கும் துர்கா, லட்சுமி, சரஸ்வதிக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், என்னென்ன பிடிக்காது இதெல்லாம் பார்த்து அந்த இடத்துல கொடுக்கலாம். மத்தவங்களுக்கு நிறைய செய்யணும். செய்கைகளால முன்னேற்றம் செய்யறது இதெல்லாம் அவசியம் துலாம் ராசி அன்பர்கள் செய்யணும். இப்படி செய்யும்போது வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இனிமே பாருங்க, உங்களுக்கு தோல்வியே உங்களுக்கு கிடைக்காது. ராஜ நடை அப்படின்னு தான் சொல்லணும்.
நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, துலாம் ராசி அன்பர்களின் பெரிய மைனஸ் 6 மாதம் கழிச்சு என்ன நடக்க போகுதுன்னு இப்ப நினைச்சு நீங்க ஃபீல் பண்றீங்க. அதெல்லாம் முழுமையா விட்டுருங்க. நாளைக்கு நடக்கிறத நாளைக்கு பாத்துக்கலாம். இன்னைக்கு நடக்கிறத இன்னைக்கு பாருங்க. இன்னைக்கே உங்களை கடவுள் கீழே தள்ளி விடல. நீங்க நினைக்கிறது நடந்துகிட்டு இருக்கு. ஆனா கொஞ்சம் நேரம் தாமதமாகுது. ஆனா நீங்க நினைக்கிறது தான் நடக்குது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்லது நினைக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. சில தர்ம சங்கட சூழ்நிலைகள் உங்களுக்கு நடக்கிற மாதிரி தோணலாம். ஆனா அது நடந்தா உங்களுக்கு நல்லதும் நடக்கும். அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணுங்க. துலாம் ராசி அன்பர்களே, ஒரு லோட் லாரி, ஒரு பஸ், அந்த டயர் இருக்கும். அப்போ அந்த டயருக்குள்ள செயற்கையான காற்று உள்ள அழுத்தி ஒரு மூடி வச்சிருப்பாங்க. அந்த காத்துனால டயர் வீங்கி போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா எவ்வளோ 1000 கிலோமீட்டர் அந்த டயர் போகுது. அது சுத்துறதாலதான் அந்த லாரி போகுது, அந்த பஸ் போகுது. அதனால அந்த வேலைகள் எல்லாமே நடக்குது. இத்தனைக்கும் அந்த செயற்கை காற்றை அந்த டயர் சுமக்கிறதால மட்டும்தான் வாழ்க்கை சிறப்பா இருக்கு. அதே மாதிரிதான் செயற்கையான சில அன்புகளை உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. போலியான சில விஷயங்கள் உங்ககிட்ட வந்துடும். சில பேர் உங்களை நம்புற மாதிரி நம்ப வச்சு ஏமாத்தி நடிப்பாங்க. அதெல்லாம் நீங்க அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும். அப்பதான் பயணம் நல்லா இருக்கும். எல்லாருமே உங்களுக்கு ஏத்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. சில பேர் போலிகள் உங்க பக்கத்துலதான் இருப்பாங்க. ஆனா வழி கிடையாது. ஆனா போலிகளை கூட ஒரு காலகட்டத்துல உங்களால உண்மைகளா மாத்த முடியுங்க. துலாம் ராசி அன்பர்களே, இப்ப நான் சொன்ன விஷயத்தெல்லாம் பண்ணுங்க. நீண்ட புகழ், நிலையான செல்வம் உங்களுக்கு கிடைக்கும். உங்க வாழ்க்கையில கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டிருந்தாலுமே இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது கட்டாயம் ஒரு நல்லது நடந்தே தீரும். இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.